கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஆகிய ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு என்னவென்றால், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வாக்குத்தத்தம் பிடிச்சிருக்கு? யார் நம்மோடு கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் என்றைக்கும் நம்மோடு கூட இருக்க போகிறதும் இல்லை. உண்மையா? உண்மையா இல்லையா? உண்மை. நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் நல்லா வளர்த்துறீங்க, கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறீங்க, அப்புறம் மேல் படிப்புக்கு போகிறாங்க, அதன் பிறகு அவங்க வேலைக்கு போகிறாங்க, இப்போ மேல் படிப்புக்கு கூட வேறு இடங்களுக்கு போயிடுறாங்க, அப்புறம் வேலைக்கு போயிடுறாங்க. வேலை இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் பல இடங்களிலே எல்லாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இப்போ இல்லை. தூரமான இடங்களுக்கு போயிடுறாங்க, சிலர் வெளிநாடுகளுக்கு போயிடுறாங்க. நம்மோடு கூட அவங்க சில நேரங்களில் இல்லாமல் போயிடலாம். சில வேளைகளில் இந்த உலகத்தை விட்டு மறைந்து போகலாம். ஆனால் இந்த 6வது மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இது எப்போ கொடுக்குற வார்த்தை? 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதி. 6ஆம் மாதம் 1ஆம் தேதி. அதான் முக்கியம். இது என்ன மாதம்? 6வது மாதம். எத்தனாம் தேதி? 1ஆம் தேதி. ஆமென். 6வது மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய்க்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, சொல்லும்படி சொன்ன வார்த்தை, கர்த்தர் உங்களுடனே கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஒரு அல்லேலூயா ஆமென் சொல்லுவோமா? ஆமென். இந்த வார்த்தை சாதாரண வார்த்தை இல்லை. ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார் என்றால் அது நிறைவேறும். இதுவரை நம்மோடு கூட இருந்திருக்கிறார். இனிமேலும் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 6வது மாதம் 1 தேதியிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உங்களோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நல்லா கவனிங்க. நம்மோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? என் செய்தி அதுதான். நம்மோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் என்ன நடக்கும்? அதுதான் இன்றைய செய்தி. கவனிக்கிறீங்களா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் நம்மோடு இருந்தால் என்ன நடக்கும்? ரெண்டையும் நான் சுருக்கமாக செய்தியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்மோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டும் என்றால் இந்த அதிகாரத்திலே நீங்கள் வாசித்தால் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். இப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். சரி, 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் மறுபடியும் இங்கு ஆகாய் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். வழி என்பது கடந்து வந்த பாதைகளை சிந்தித்து பாருங்கள். சில வேளைகளிலே நாம் உட்கார்ந்து சில காரியங்களை சிந்திக்க வேண்டியது அவசியம். சிந்தித்து பாருங்கள். அப்போ இந்த பகுதியின் சரித்திர சூழ்நிலையை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதது நிமித்தமாய் ஆண்டவர் அவர்களை பாபிலோன் பேரரசனுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். இவைகள் எல்லாம் 2 நாளாகமும் கடைசி அதிகாரத்திலே வருகிறது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் வந்து தேவனுடைய ஆலயத்தை தீக்கிரையாக்கி அதில் உள்ள பொன்னான பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த தேசத்தில் உள்ள நல்ல வாலிபர்களை, நல்ல அறிவாளிகள் எல்லாம் தன் தேசத்திற்கு கொண்டு போய்விட்டார், பாபிலோன் தேசத்திற்கு. அப்படி போனவர்கள் தான் சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ, தானியேல் போன்றவர்கள். இப்படி அவர்கள் எல்லாரும் பாபிலோன் என்ற தேசத்திலே அடிமைகளாய் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாய் வாழ்கிறார்கள். எத்தனை ஆண்டுகள்? 70 ஆண்டுகள். மனதில் வைத்துக் கொள்ளணும். இதெல்லாம் நான் பலமுறை சொன்ன காரியங்கள். 70 ஆண்டுகள் பாபிலோனிலே சிறையிருப்பில். இதெல்லாம் சரித்திரம். நீங்கள் வேர்ல்டு ஹிஸ்டரியை போய் பார்த்தாலும் கூட இதெல்லாம் இருக்கிறது. 70 ஆண்டுகள்
பாபிலோனிலே அவர்கள் சிறை கைதிகளாக சிறைவாசிகளாக இருக்கிறார்கள். அந்த எருசலேம் அந்த சுற்றுப்புறங்களிலே வயதானவர்களை மாத்திரம் விட்டுட்டு அந்த அலங்கத்தெல்லாம் இடித்து ஆலயத்தெல்லாம் உடைச்சி தீக்கிரை ஆக்கிட்டு ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டு போயிட்டாங்க. வயதானவங்க பாவப்பட்டவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எரேமியா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், 70 ஆண்டுகள் இந்த சிறையிருப்பு இருக்கும். 70 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கோரேஸ் என்ற ஒரு ராஜாவை எழுப்புவேன். ஆண்டவர் தெளிவாக ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பதாக சொல்லுகிறார். கோரேஸ் என்ற ஒரு ராஜாவை நான் எழுப்புவேன். அவன் ஆட்சிக்கு வந்த பிறகு அவன் என்ன செய்வான் என்றால், தம்முடைய ஜனங்களை பார்த்து, ஜனங்கள் எல்லாரும் நீங்கள் என்ன செய்யணும், போங்க உங்களுடைய தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லி அவரே சொல்வார். இது எங்கே எழுதப்பட்டு இருக்கிறது அப்படின்னா, ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பல இடங்களிலே வருகிறது. இப்போ கோரேஸ் என்ற அரசன் ஆட்சிக்கு வருகிறார். எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய, பாருங்க, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினாலே, ஆண்டவர் ஒரு புறஜாதி ராஜாவின் ஆவியை ஏவுகிறார். ஏவி அவர் சொல்லுகிறார், 2ஆம் வசனம், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி, ஒரு புறஜாதி ராஜா சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு ராஜ்யங்கள் எல்லாம் தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். போதும், கவனிங்க. யார் சொல்றா? பேசுங்க. யார் சொல்றா? ஒரு யூதன் அல்லாத ஒரு ராஜா. சத்தமா சொல்றீங்களா? யூதன் அல்லாத ராஜான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு சில வேளைகளிலே கர்த்தருடைய வேலைகள் கர்த்தரை அறியாத மக்களை கொண்டு செய்வார்கள். கர்த்தருடைய ஜனங்கள் கூட சில வேளையில் செய்யாமல் இருந்துருவாங்க. கர்த்தரை அறியாத மக்களை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை செய்வார். நம்புறவங்க ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது அவர் சொல்லுகிறார், அவருடைய ஆவியை கர்த்தர் எழுப்புகிறார். அவர் நீங்கள் போய் ஆலயத்தை கட்டுங்கள் சொல்லி பணத்தை கொடுக்கிறார், பொருட்களை கொடுக்கிறார், எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இப்போ இந்த அறிக்கையின் அடிப்படையிலே செருபாபேல் என்ற ஒரு தலைவனுடைய தலைமையில் கிட்டத்தட்ட 50,000 பேர் பாபிலோனிலிருந்து எங்கே வராங்க? எருசலேமுக்கு வராங்க. எப்படி 50,000 பேர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு உங்களுக்கு ஆதாரத்தை நான் உங்களுக்கு காண்பித்து நான் கடந்து செல்கிறேன். எஸ்ராவின் புஸ்தகத்திலே நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் 2ஆம் அதிகாரத்திலே 64ஆம் வசனம், சபையார் எல்லாரும் ஏகத்திற்கு 42,360 பேராய் இருந்தார்கள். அவர்களை தவிர 7,337 பேரான அவர்கள் வேலைக்காரர்களுமாய் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்தவர்கள், செருபாபேல் தலைமையில். சரி, கவனிங்க. இப்படி அந்த கோரேஸ் ராஜாவின் காலத்திலே இந்த 50,000 பேர் வந்து அந்த ஆலயத்தை கட்டுகிறார்கள், ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தால், அங்குள்ள இவர்களுக்கு பதிலாக வைக்கப்பட்ட ஜனங்கள் அந்த ஆலயத்தை நிறுத்திவிட்டார்கள். கட்டக்கூடாது என்று சொல்லி நிறுத்திவிட்டார்கள். நல்லா கவனிங்க. இப்போ ராஜா கட்டளை கொடுத்திருக்கிறார், கோரேஸ். இவர்கள் எல்லாரும் இங்கே வந்து ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கும் பொழுது அங்கே என்ன வருகிறது? ஒரு எதிர்ப்பு வருகிறது. 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 21ஆம் வசனத்திலே நிறுத்தி வைக்கும்படி கட்டளை இடுங்கள். 23ஆம் வசனத்திலே வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். 24ஆம் வசனம் 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. இப்போ வேலை என்ன ஆயிடுச்சு? நின்றுச்சு. நல்ல ஒரு வேலை, ஆலயத்தின் வேலை நடக்கும் பொழுது சத்துருக்கள் எழும்புவார்கள். நல்லா கவனிங்க. அப்போ எழும்பி தடுத்துட்டாங்க. இப்போ வேலை நிறுத்தப்பட்டுச்சு. அப்போ வேலை நின்ன உடனே ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? சரி, வேலை நின்றுச்சு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட சரித்திரத்தில் நீங்கள் பார்த்தால் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வேலை அப்படியே நிறுத்தப்பட்டுச்சு. எதிர்ப்பால் ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆலயத்தை மறந்துட்டாங்க.
ஆலயத்தை மறந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தங்களுக்கு வீடு கட்டுறாங்க. வீடு கட்டுறது தப்பில்லை, வீடு கட்டுறது தப்பில்லை. ஆனால் வீடுகளை கட்ட ஆரம்பித்து அவங்க ஆலயத்தை மறந்துட்டாங்க, ஆலயத்தை மறந்துட்டாங்க. அப்போதான் ஆண்டவர் யாரை எழுப்புகிறார்? 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்ரா 5:1. அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசியும் இத்தோவின் குமாரனாகிய சகரியா எனும் தீர்க்கதரிசியும் யூதாவிலும் எருசலேமில் உள்ள யூதருக்கு இஸ்ரவேல் தேவனாகிய நாமத்திலே தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். பாருங்க, அப்போ இவர்கள் அந்த நாட்களிலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். ஆகாய் என்ன செய்கிறார்? தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். எஸ்ரா புஸ்தகம் யோபுக்கு முன்பு இருக்குது. ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் வேதத்தின் கடைசி பக்கத்தில் இருக்கிறது. ஆனாலும் ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். அப்போ இவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னா தான் அதுதான் நம்ம ஆகாயில வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? நல்லா கவனிங்க. ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை தயவுசெய்து எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஏன் அதை சொல்லுகிறார்? 4ஆம் வசனத்தை வாசிங்கள். இந்த வீடு பாழாய் கிடக்கும். இந்த வீடு என்பது தேவனுடைய ஆலயத்தை சொல்லுகிறார். இந்த வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. நல்லா கவனிங்க. ஆலயம் கட்டப்படாது இருக்கிற இந்த காலத்திலே நீங்க மச்சு பாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கிறது காலமா? எனவே உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நல்லா கவனிங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்றால், இது எழுத்தின்படியாக அந்த இடத்திலே தேவனுடைய ஆலயம் கட்டப்படாமல் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. ஜனங்கள் அதெல்லாம் மறந்துட்டாங்க, தங்களுக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, ஆலயம் பாழாய் கிடக்கிறது. இதை நாம் ஆவிக்குரிய ரீதியாக எடுத்துக்கொள்வோமானால், இன்றைக்கு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நல்லா கவனிங்க. இப்போ அந்த தேவனுடைய ஆலயம் யார்? அந்த தேவனுடைய ஆலயம் யார்? பேசுங்க. நாம் தான் தேவனுடைய ஆலயம். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த வீடு பாழாய் கிடக்கிறது. இன்றைக்கு நாம் நம்மை காலையிலே சிந்தித்து பார்க்கணும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆலயத்திற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நமக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். தேவனுடைய ஆலயத்திற்கு வருகிறோம், எப்படியாவது வந்துடணும், ஆலயத்துக்கு வந்துட்டா ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை பாதுகாப்பார் அப்படிங்கிற உணர்வோடு கூட வருகிறோம். ஆனால் அநேக நேரங்களிலே தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிற நாம் வேத வாசிப்பிலே தவறுகிறோம், ஜெபம் பண்ணுறதிலே தவறுகிறோம், ஆலயத்திலே கூடி வருகிற காரியங்களிலே தவறுகிறோம், எத்தனையோ காரியங்களிலே நாம் தவறுகிறோம். தெரியுமா உங்களுக்கு? நாமே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறவர்கள் எத்தனையோ காரியங்களிலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது, என்னை உட்பட. நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த 5 மாதங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிற என் சரீரத்தை நான் எவ்விதமாய் நான் பாவித்தேன்? நான் சரியாய் இருக்கிறேனா? சரியாய் நடந்து கொண்டேனா? சபை தவறானதை போதிக்காது, சபை பாவம் செய்வதை போதிக்காது. நீங்கள் ஒருவேளை வழி விலகும் பொழுது, தவறு செய்யும் பொழுது நாங்கள் உங்களை திருத்துவோம். அது எங்களுடைய பணி. அதற்கு தான் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். இதை இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவது கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அதை தான் ஒழுங்கை கடைபிடிப்பதற்கு சொல்லிக் கொடுப்பதற்கு தான் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆனால் எவ்வளவு ஒழுங்கினமாய் நாம் வாழ்கிறோம் யோசித்து பாருங்கள். அப்போ நம்முடைய ஆலயம் சில வேளைகளிலே பாதிக்கப்படுகிறது, பழுது அடைகிறது. 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே எசேக்கியா என்ற ஒரு ராஜா அரசாட்சிக்கு வருகிறார். வாசிங்க. 2 நாளாகமம் 29:3. அவன் தன் ராஜ்யபாரத்தின் முதலாம் வருஷம் முதலாம் மாதத்திலே கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்தான். நல்லா கவனிங்க ஐயா. ஒரு எருசலேமிலே அரசாட்சி செய்கிற ஒரு ராஜாவின் காலத்திலே அவர் அரசாட்சிக்கு வந்த உடனே
முதல் கதவுகளை, ஆலயத்தின் கதவுகளை திறந்தாராம். ஆலயத்திலே பழுது பார்த்தார். நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையை குறித்து கொள்ளுங்கள். அவர் என்ன பண்ணாராமா ஆலயத்தில்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போ பழுதாகும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு என்ஜின் ஓடாமல் இருந்தால் அது என்ன ஆயிரும்? பழுதாயிரும். ஆலயம் திறக்கப்படலை, ஆலயம் மூடப்பட்டிருக்கிறது. ஆலயத்திற்கு வர வேண்டிய ஜெபம் வரல, ஆலயத்திற்கு வருகிற துதி வரல, ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் செய்யல. நமக்குள்ள கோபம், வைராக்கியம், சண்டை, கசப்பு, பல காரியங்கள் இருந்து ஆலயம்னு சொல்றோம், ஆனா பழுதடைந்து இருக்கிறோம். எசேக்கியா ராஜாவான உடனே ஆலயத்தை திறந்தார், பழுதை நீக்கினார். இந்த கால வேளையிலே நாம் நம்முடைய வழிகளை சிந்தித்து பார்த்து, ஐயா நீங்க வீடு கட்டுங்க வேண்டான்னு சொல்லல, அதை விட உங்களுடைய ஆலயத்தை கட்டுங்க. ஆமென். நீங்கள் தான் அந்த ஆலயம். நாம் நம்மை சுத்திகரித்து நாம் சுத்தமாய் வாழ வேண்டும். சபை அதுக்கு தான் வைக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாரும் சபைக்கு வர்றதில்லை. சபைக்கு வர்றவங்க ஒரு மாற்றம் இருக்கணும், ஒரு பரிசுத்தம் இருக்கணும், ஒரு உற்சாகம் இருக்கணும். நம்ம சர்ச்சுக்கு வர்றோம், ஆனால் யார் யாரோ சொல்கிற காரியங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். நம்ம வழிகளை சிந்தித்து பாருங்கள். ஆலயத்தோடு கூட நாம் எப்படி இருக்கிறோம், ஆண்டவரோடு கூட எப்படி இருக்கிறோம். இந்த காலவெளியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். 5 மாதத்தை நம்ம அப்படியே அனலைஸ் பண்ணி பார்க்கணும். எந்த அளவுக்கு நான் கர்த்தருடைய கற்பனையை மீறினேன், ஆராதனைக்கு வராமல் நான் ஆராதனையை புறக்கணித்தேன், கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தேன், கர்த்தருடைய ஊழியர்கள் சொல்லுகிற வார்த்தையை நான் புறக்கணித்தேன். நம்மளை யோசித்து பார்க்கணும். அதுக்கு தான் ஆராதனை. இன்றைக்கு சபை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற இடம் அல்ல, நம்மை பரிசுத்தப்படுத்துகிற இடம். இந்த இடத்துல வந்து நாம் தூய்மை அடைய வேண்டும். துதி இருக்க வேண்டும், ஆராதனை இருக்க வேண்டும், அதெல்லாம் வேண்டும். ஆனால் இங்கு வரும்பொழுது தூய்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அன்பை கற்றுக்கொள்ள வேண்டும், நட்பை கற்றுக்கொள்ள வேண்டும், கசப்பை களைய வேண்டும். கசப்போடு கூட வெறுப்போடு கூட நாம் காணப்படக்கூடாது. ஆண்டவர் அதில் விரும்ப மாட்டார். ஆகவே ஆண்டவர் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி ஆகாய் மூலமாய் சொல்லுகிறார். 2 முறை சொல்லிட்டு 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகாய் 1:12. அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் யோதஸ்தாக்கின் குமாரனாகிய யோசுவா எனும் பிரதான ஆசாரியனும் ஜனங்கள் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகாய் எனும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். அந்த வசனத்தை நோட், அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. யார் யாரு? அந்த செருபாபேல் என்ற தலைவனும் பிரதான ஆசாரியன் ஆகிய யோசுவாவும் ஆகாய் என்று சொன்ன ஒரு தீர்க்கதரிசி சொன்ன கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். நன்றாய் கவனிங்கள், அண்டர்லைன் த வேர்ட். எதை? ஒரு ஆகாய் என்ற ஒரு தீர்க்கதரிசி வருகிறார். வேலை தடைப்பட்டு இருக்கிறது, எல்லாரும் மறந்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா செருபாபேல் என்கிற அந்த தலைவனும் மறந்துட்டாரு, பிரதான ஆசாரியரும் மறந்துட்டாரு. ஆலயம் கர்த்தருடைய வீடு பாழாய் கிடக்கிறது. 4ஆம் வசனத்தின்படி அப்பொழுதுதான் ஆகாய் எழும்பி சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். வேலை தடைப்பட்டுச்சுன்னு நீங்க அப்படியே விட்டுட்டீங்களே, ஆண்டோடைய வீடு பாழாய் போகிறதே அப்படின்னு சொல்லி எழுந்து கட்டுவோம்னு சொல்லும் பொழுது அவர்கள் எல்லாரும் செவி கொடுத்தார்கள். ஆமென். சபையில் இருந்து தேவன், பலிபீடத்திலிருந்து கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு சபையார் செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நாம் எல்லாரும் அறிந்த வசனம். வாசிங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஐயா, நான் வந்தேன், ஃபர்ஸ்ட் வீக் வந்து காணிக்க வச்சுட்டு போயிடுறேன், ஃபர்ஸ்ட் வீக் வந்து நான் கம்யூனியன் எடுத்துட்டு போயிட்டேன், என் காணிக்க வச்சாச்சு, அது வல்ல பிரியம். அது பிரியமாய் இருக்குமோ? எது பிரியம்? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். போதகர் சொல்றாரு, உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன் சொல்றாரு, கீழ்ப்படுகிறீங்களா? உண்மையா இருக்கிறோமா? ஆண்டவர் பேசுகிறார். எனக்கு நீங்க பயப்பட வேண்டாம், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் செவி கொடுத்தார்கள்.
ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்தார்கள். இப்போ ஒரு ஊழியக்காரன் சொன்ன உடனே அது கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி பயந்து தங்களை சிந்தித்து பார்த்தார்கள். இன்றைய காலவேளையிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம். நான் கரெக்டாக இருக்கிறேனா? 6வது மாதம் 1 தேதியிலே கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். நான் சரியா இருக்கிறேனா? என் ஆலயம் பழுது அடைந்து இருக்குதா? என் ஆலயத்தில் ஓட்டை இருக்கா? என் ஆலயத்தில் அழுக்கு இருக்கா? யோசித்து பாருங்க. நம்மெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணுங்க. அப்போ அவங்க உடனே செவி கொடுக்க ஆரம்பித்தார்கள், கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பித்தார்கள். இன்றைக்கு 152வது நாள். வாங்கி வாசித்த சங்கீதம் என்ன? பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்தோடு களி கூறுங்கள். நடுக்கம் வேண்டும், களி கூறுதல் வேண்டும், நடுக்கத்தோடு கூட. அருமையானவர்களே, அவர்கள் எல்லாரும் பயந்தார்கள். அப்பதான் அவங்க செவி கொடுத்த உடனே, பயந்த உடனே அதே ஆகாயை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இப்ப சொல்லுங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ரெலிலே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எப்ப கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார்? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அல்லது கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் யாரோடு இருப்பார்? நம்மோடு கூட இருப்பார். ஒரு ரெலிலே சொல்லுவோமா? நல்ல உற்சாகமா சொல்லுங்க. நல்ல கையை உயர்த்தி ரெலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சும்மா எல்லாரோடு கூட இருப்பாருன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. தேவன் விசேஷமாய் நம்மோடு கூட இருக்கணும்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் இப்போ என்ன நடக்கும்? அடுத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் என்ன நடக்கும் என்பதை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள். பாருங்க, இப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அதற்கு முன்பதாக 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. நீ திடன் கொள், நீ திடன் கொள். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன தெரியுங்களா? நீங்க கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நாம் திடன் கொண்டு வேலை செய்வோம். நான் அங்கேயும் வருகிறத, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நீ திடன் கொள், வேலையை நடத்துங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சரி, இப்போ கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற முதல் காரியம், ஆவியானவர் நம்மோடு கூட நிலை கொண்டிருப்பார். ஆமென். நம்மோடு கூட இருக்கிறவர் யார்? இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. ஆவியானவர் நம்மை உயிரடைய செய்கிறார். எசேக்கியேலே 47ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு கொண்டு போகிறார். அங்கு எல்லாம் உலர்ந்த எலும்புகள் இருக்கிறது. ஒரு பள்ளத்தாக்கிலே ஆண்டவர் கேட்கிறார், இது உயிரடையுமா? எல்லாம் தனித்தனியா இருக்குது. நீ தீர்க்க தரிசனம் உரை, அவைகள் மேல் ஆவி இறங்கும், அவைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அது ஒரு பெரிய சேனையாய் மாறியது. இன்றைக்கு நம்முடைய சபை ஒரு பெரிய சேனை. ஒரு எளிய சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆனால் சில வேளைகளிலே உயிர் இழந்து தனித்தனி எலும்பா இருக்குது, தனித்தனி எலும்பா இருக்குது, ஒன்னா கூட மாட்டேங்குது, சத வர மாட்டேங்குது, இணைய மாட்டேங்குது. பிரிவினைகள், வைராக்கியங்கள், கோபங்கள் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது. கர்த்தர் கடந்து வருகிறார். கர்த்தர் இருக்கிற இடத்துல ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் நிலை கொண்டிருப்பார். அதை தொடர்ந்து அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், பயப்படாதீங்கள், பயப்படாதீங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தால் நாம் என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாசம் உங்களுக்குலாம் என்ன மாசம்? என்ன மாசம்? பயங்கரமான செலவு, அப்படிதானே? பிள்ளைகளை ஸ்கூலில் சேர்த்தணும், ஃபீஸ் கட்டணும், காலேஜில் கட்டணும், எல்லாம் லட்சக்கணக்கில். நீங்கள் பயப்படுறீங்களா? நீங்கள் ஆலயத்திற்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் நிலை கொண்டு இருப்பார். நீங்கள் பயப்படாதீங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். இது ஒரு பெரிய செய்தி. ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனை. 2வது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு ஆண்டவர் இருக்கிற வீட்டில் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும். ஆண்டவர் இருக்கிற மனிதனிடத்தில் என்ன உண்டு?
சமாதானம் உண்டு. நம்புறவங்க ரெலிலியா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் சமாதானம் இருக்கா? உள்ளத்தில் சமாதானம் இருக்கா? சந்தோஷம் இல்லையே, சமாதானம் இல்லையே. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களோடு கூட இருந்தால் உங்களுக்கு சமாதானம். உங்க குடும்பத்தில் நீங்க செய்யற வேலையில சமாதானம் இருக்கும். நீங்க பழகுற மனிதர்களோடு கூட சமாதானம் இருக்கும். நாம் வாழ்கிற தேசத்துல கூட சமாதானம் இருக்கும். ஆகவே நாம் நம்மை சரிப்படுத்தி கொண்டால் இந்த சமாதானத்தை தேவன் தருகிறேன் என்று கட்டளையிடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நேரம் இல்லாதனால வேகமாய் கொண்டு போகிறேன். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியமும் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதுளை செடியும் ஒலிவ மரம் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். 6ஆம் மாதம் 1ஆம் தேதி ஆகிய இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க. 6ஆம் மாதம் 1 தேதியாகிய இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். 3வது ஆசீர்வாதம். முதல்ல ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார், பயப்பட வேண்டிய அவசியமில்லை. 2வது சமாதானம் உண்டாகும். 3வது இன்று முதல் ஒரு ஆசீர்வாதம். எத்தனை பேர் இந்த 6வது மாதத்தில் அதை பார்க்க போறீங்க? 5 மாதம் இல்லாத ஒரு ஆசீர்வாதத்தை இந்த 6வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். எப்பொழுது? நாம் நம்மை பழுது பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆவியானவர் நம்முடைய ஆலயத்தை நாம் பழுது பார்க்கும் பொழுது கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை தர வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுவோமா? எத்தனை பேர் ஒப்பு கொடுப்பீங்க? ஹல்லேலூயா. ஏங்க என் வீட்டில் ஆசீர்வாதம் வரல? ஏன் என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை? ஏன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? கர்த்தருடைய ஆலயத்தை நாம் பழுதாக்கி விட்டு நமக்குரிய காரியத்துக்கெல்லாம் சிந்திக்கிறோம். நம்ம போற காரியம், காலேஜ் காரியம், வேலைக்குரிய காரியம், பிள்ளைகளுக்குரிய காரியம், பியூட்டினஸ், எல்லாத்துக்கும் நம்ம நேரத்தை செலவிடுறோம். ஆனால் கர்த்தருடைய காரியங்களில் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் கீழ்ப்படிந்தால், சரிப்படுத்தினால் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். 4வது குறிப்பு, 4வது ஆசீர்வாதம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறார், செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேல் எனும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். ஹல்லேலூயா. கடைசியாய் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார், உங்கள் ஒவ்வொருவரையும், கீழ்ப்படுகிற ஒவ்வொருவரையும், சரிப்படுத்தி கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எப்படி கொண்டு வருவாராம்? சொல்லுங்க பார்க்கலாம். முத்திரை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். சொல்றவங்களெல்லாம் கர்த்தர் முத்திரை மோதிரம் ஆக்கிடுவாரு. ஹல்லேலூயா. எப்படி கொண்டு வருவாராமா? முத்திரை மோதிரம். அப்படின்னா என்ன தெரியுமா? உங்க கையில ஒரு அதிகாரத்தை தேவன் தருவார். ஆளுமையின் அதிகாரத்தை கொடுப்பார். நீங்க நினைக்காதீங்க நீங்க சாதாரண ஆளுன்னு சொல்லி. ஆண்டவர் அதற்கு தான் தாவீதை ஆடுகளை மேய்த்தவனை அரசனாய் மாற்றினார். சிறையிலே கிடந்தவனை எகிப்துக்கு அதிபதியாய் மாற்றினார். சிறை பிடிக்கப்பட்டு போன தானியேலை உயர்த்தினார். நம்முடைய தேவன் நம்மை உயர்த்தி ஆளுமையின் அதிகாரத்திற்குள் கொண்டு வருவார். இன்னைக்கு நீங்க பார்க்குற உங்களுடைய பிள்ளைகளை நீங்க கர்த்தருடைய பாதையில் நல்லா நடத்தி பாருங்க, அல்லது நீங்க நல்லா நடந்து பாருங்க. நீங்க ஒரு கம்பெனியில் எங்க கை கட்டி நின்னீங்களோ அங்க அநேகருக்கு முன்பதாக நிற்க உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். அப்படிதான் சொல்றார், உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன். அப்படின்னா என்ன தெரியுமா? சைனிங் அத்தாரிட்டி கொடுப்பார். ஆமா, எத்தனை பேர்த்துக்கு அந்த பாக்கியம் கிடைக்க போதோ தெரியல. கிரீன் இங்கில் சைன் பண்ற ஒரு அத்தாரிட்டியை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலர் தான் ஆமேன் போடுறீங்க. நடக்கணும் உங்க வாழ்க்கையில. கிரீன் இங்கில் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பிள்ளைகள், நம்மளால முடியல, நம்ம முடிச்சிட்டோம், நம்ம பிள்ளைகள் கையெழுத்து போடுற நாட்கள் வரும். முத்திரை மோதிரமாய அத்தாரிட்டியை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். பேசிக்கிட்டே இருக்கலாம். முடிக்கிறேன் வார்த்தைகளை. உன்னை முத்திரை மோதிரமாய் வைப்பேன். கர்த்தர் நம்மோடு இருந்தால் 4 காரியங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவியானவர் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீங்கள், சமாதானத்தை கட்டளையிடுவேன், ஆசீர்வதிப்பேன், முத்திரை மோதிரமாய் வைப்பேன். ஆமென். கண்களை மூடி ஜெபிப்போமா? கர்த்தரிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை தருகிறேன். ஆண்டவரே,